ஆண்டவர் ரொம்ப நல்லவராய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். இன்றைக்கும் இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அவர்தான் இந்த நாளை உங்களுக்கென்று விசேஷமாக உருவாக்கி இருக்கிறார். எந்த நாளுமே மோசமான கெட்ட நாள் கிடையாது. எல்லா நாட்களிலும் தேவன் தம்முடைய கிருபையையும் தம்முடைய நன்மையான காரியங்களையும் கொடுத்து நம்மை வழி நடத்துகிறார். அப்படிப்பட்ட ஒரு நாள் இந்த நாள். ஸோ இன்றைக்கும் தேவன் உங்களோடு கூட இருந்து தம்முடைய மாறாத சித்தத்தை, மாறாத நல் விசேஷங்களை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். தெரிந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 13:8. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இந்த மாதத்தில் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி புதிய காலங்களுக்குள்ள, புதிய நிலைகளுக்குள்ள நம்ம போகிறோம். நம்முடைய காலங்கள் மாறப்போகிறது. காலங்கள் மாறும் பொழுது தேவன் அதற்கான காரணங்களையும் கொடுக்குற ஒரு சூழ்நிலையில், ஒரு நிலையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதே போல தான் எப்போ காலங்கள் மாறுகிறதோ அப்போது காலங்களுக்குள்ளே இருக்கிற காரியங்களும் மாறும். when seasons change, the things in the season also changes. ஒரு புதிய காலம் வரும் பொழுது உள்ளே இருக்கிற காரியங்கள் எல்லாமே ஒரு மாற்றத்திற்குள்ளே வரும். அப்போ புதிய காலங்களை பார்க்கும்போது புதிய காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். அந்த மாற்றத்திற்கு நாமே அடாப்ட் பண்ணிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்றத ஆண்டவர் சொல்லுகிறார். சிலருக்கு மாற்றங்கள் பிடிக்கும், சிலருக்கு மாற்றங்கள் பிடிக்காது. எல்லாமே அப்படியே இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. ஆனால் காலங்கள் மாறும் பொழுது காரியங்கள் மாறும். அதற்கேற்ப நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதில் ஒரே ஒரு விசேஷமான காரியம் என்னவென்றால், God does not change, Jesus does not change, Christ does not change. காலங்கள் மாறினாலும் கர்த்தர் மாறாதவர், தேவன் மாறாதவர், இயேசு மாறாதவர், கிறிஸ்து மாறாதவர். நம்மை சுற்றி காலங்களும் காரியங்களும் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் மாறாத காரியம் ஒன்னே ஒன்று இருக்கு. அது என்னன்னா இயேசு கிறிஸ்து. அவர் தான் நம்முடைய வாழ்க்கையில மாறாமல் இருந்து மாற்றங்களுக்கு வழி செய்கிறார். ஸோ கெட் ரெடி ஃபார் த சேஞ்சிங் சீசன்ஸ் அண்ட் த அன்சேஞ்சிங் காட். ஸ்கூல் காலேஜில் படிக்கும்போது ஃபிசிக்ஸ் மேத்ஸ்லாம் வந்து கான்ஸ்டன்ட்னு சொல்லி ஒரு நம்பரோ ஒரு லெட்டரோ அங்கே இருக்கும். அதை பேஸ் பண்ணி அதை வச்சு தான் மற்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நிறைய பிரச்சனைகள், தீர்க்க முடியாத காரியங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் தீர்க்கிற ஒரு கான்ஸ்டன்ட் ஃபேக்டர் இருக்குது. அது என்னன்னா இயேசு கிறிஸ்து. தேவன் உங்கள் வாழ்க்கையில் இயேசு மாறாதவராக இருந்து உங்களை சுற்றி இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி, உங்களுடைய நிலைமையை மாற்றி, உங்களுடைய காலங்களை மாற்றி, உங்களுக்கு தேவையான காரியங்களை மாற்றி உங்களோடு அவர் வாழ்கிறார், உங்களோடு பிரயாணம் செய்கிறார். ஸோ இந்த மாதிரி மாற்றத்திற்கு நீங்களும் தயாராகிக் கொள்ளுங்கள். தேவன் இயேசு மாறாதவராக இருக்கிறதுனால எதையுமே தைரியமாக உங்களால் எதிர்கொள்ள முடியும். ஆகவே சோர்ந்து போகாதீங்க. இயேசு மாறாதவர். உங்களை சுற்றி இருக்கிற காரியங்களை மாற்றுவதற்கு அவர் இன்றைக்கும் மாறாதவராக இருந்து தம்முடைய மாறாத வல்லமை உங்களுக்கு காட்டி, நீங்களும் எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் பெற்று எல்லாவற்றையும் எதிர்கொண்டு முற்றிலும் ஜெயம் கொள்ளுவர்களாக மாறும்படிக்கு அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அப்படிப்பட்ட நாள் இந்த நாள். இன்றைக்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்.